ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாம என் பையனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையன் சென்டருக்குள்ள வரும்போது ரொம்ப ஒபீடியண்டா இருப்பான். அந்த பையன் ஒரு 2வது கிளாஸ் தான் படிக்கிறான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். ஆனா அவங்க அப்பாவை பார்த்தவொன்னா அவனுக்கு பயங்கர வீரம் வருது. அவன் அவங்க அப்பாவை பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறான். அந்த அப்பாவால அந்த குழந்தைய ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அந்த அப்பா அவன் சேட்டை பண்ணும்போது அவன் கைய பிடிக்கிறதே பூ மாதிரி பிடிக்கிறாரு. அந்த பையனை கோபமா கூட ஒரு வார்த்தை திட்ட மாட்டேங்கிறாரு. அவர் பொலைட்டா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பையன் அவர்கிட்ட ஒபே பண்ணவே இல்லை. ஆனா அந்த பையன் எங்களுக்கு சென்டர்ல வரும்போது ரொம்ப ஒபீடியண்டா இருக்கிறான். எல்லாத்தையும் ஒபீடியண்டா இருக்கான் அவங்க அப்பாவை தவிர்த்து. நான் அதனாலதான் பேரண்ட என்ன சொல்றேன், உங்க குழந்தை ஒபே பண்ணணும்னா நீங்க உங்க குழந்தைய இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு அவங்க குழந்தைய அதே மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இன்னொரு பேரண்டோட குழந்தைய நீங்க வளங்க. அப்படி வளர்க்கும் போது நீங்க உங்க பையனுக்கு கொடுத்த எந்த ஃபெசிலிட்டியும் நீங்க அந்த குழந்தைய கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க குழந்தைன்னு சொல்றதுனால நீங்க ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த குழந்தை மேல வருது. அவன் பண்ணக்கூடிய தவறுகளை நீங்க நியாயப்படுத்துறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவனோட பிஹேவியரை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. உதாரணமா ஒரு பையன் ரைட்டிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அவன் ரைட்டிங் பண்ண மாட்டேங்கிறான், அவன் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். பேரண்ட் அவனுக்காக நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவன் பண்ணக்கூடிய பிஹேவியர் இஷ்யூஸ்க்கு சப்போர்ட் பண்றதுனால அந்த குழந்தைங்க அவங்க பிஹேவியரை கம்மி பண்றதே இல்லை. இதுவே அவங்க இன்னொரு குழந்தைய வளர்க்கும் போது இந்த மாதிரியான எக்ஸ்கியூஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காதனால அந்த பிஹேவியர் ஈஸியா சரியாகும். எப்பவுமே இன்னொரு குழந்தைய நீங்க வளர்க்கும் போது நீங்க ஸ்ட்ரிக்டா அந்த குழந்தைய வளர்ப்பீங்க. ஆனா தன் குழந்தைய வளர்க்கும் போது அந்த குழந்தைங்க பண்ணக்கூடிய தவறுகளையும் ஆதரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இதனாலதான் அந்த குழந்தைங்கள்ட்ட பிஹேவியர் ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாம போகுதே தவிர்த்து நம்மளால அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாமன்னு கிடையாது. ஒரு குழந்தைய சின்ன வயசுல நம்ம சொல் பேச்சு கேட்கிற மாதிரி வளர்க்க முடியலன்னா அவனோட அடலசன்ட் பீரியட்ல நம்ம பேச்ச கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அவனோட பிஹேவியர் ரொம்ப மோசமா மாறும். சோ குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்படி கேட்கிற மாதிரி வளர்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியரும் நல்லபடியா இருக்கும். அவங்க ஒரு பெட்டர் சிட்டிசனா மாறுவாங்க. தேங்க்யூ.